வேற வீட்டுல ஆடு கோழி வளர்த்தா கிராமத்தாங்க அதான் வளர்க்குறீங்க. வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்து மேரேஜ் ஒரு நாள் வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு வயசு யார் வர மாட்டா? அவங்க வர மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? சார் வீட்டுக்கு போனா எல்லாம் ஆடுங்களா ஓடிட்டு இருக்கோம் சார். 10-20 ஆடுங்களா ஓடிட்டு இருக்கோம் ஆட்டை சார். வித்துருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மாடு ஆடு இருக்கக்கூடாது. விக்கணும். எங்க அம்மா வளர்க்குறாங்க. ஆ. ஜஸ்ட் ஆடல வித்துருங்க. நான் ரொம்ப ஆடலாம் இருக்க கூடாது. எத்தனை வருஷமா ஆடு மாடு வளர்க்குறீங்க? சின்ன வயசுல இருந்து நான் பிறந்ததுல இருந்து ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. நான் வீட்டுல வளர்ந்து இப்போ என் வீட்டுல ஆடு இல்லையே. நான் சின்ன வயசுல இருந்து எங்க ஃபேமிலி கூட இருந்தேன். ஆடு இல்ல, பெட் இல்ல, எதுவுமே இல்ல. திடீர்னு போகும்போது நாஸ்டியா இருக்கும். அந்த இடத்துல ஆடெல்லாம் வந்து மிதிச்சிட்டு போன இது இருக்கும், கோழி எல்லாம் மிதிச்சிட்டு போன இருக்கும். அது எனக்கு அந்த ஒரு ஹைஜீனிக் இல்லாம இருக்கும். ஆடுக்கு அங்கேயே புல் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அது எனக்கு அது ரொம்ப செட் ஆகல. உங்க கணவர் எத்தனை வருஷமா கல்யாணம் ஆகி? 3 வருஷம் சார். 3 வருஷம். 3 வருஷமா மட்டும்தான் உங்க கணவரை தெரியும். ஆனா உங்க 3 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு 30 வயதுன்னு வச்சுக்கோன்னா 27 வருஷமா அவர் பிறந்ததுல இருந்து அவருக்கு சாப்பாடு, ஸ்கூலுக்கு போனது, காலேஜுக்கு போனது எல்லாருமே எது சோறு போட்டுச்சுன்னா அந்த ஆடு மாடு தான் போட்டுச்சு. அந்த 3 வருஷத்துல நீங்க வந்துட்டு அந்த ஆடு மாடை வித்துருன்னு ஈஸியா சொல்றீங்க.